அன்பு நேயர்களுக்கு எனது நமஸ்காரம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய பகுதின்னா சாம்பார் வடகரை. அதாவது கடையநல்லூரில் இருந்து சுரண்டைக்கு போகிற வழியில் இருக்கிறது மத்திய பகுதி. ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமைஞ்சிருக்கிறது. அதாவது காசி வடக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். அது ரொம்ப விசேஷமானது. இந்த இந்தியாவுடைய பிரதானமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலயங்களில் விசேஷமாக பேசக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசி. அதே போல் தென்னகத்தில் காசி விஸ்வநாதர் தென்காசியில் இருக்கிறார். பெரிய ஆலயமாக இருக்கும், நம்ம நிறையா பார்த்துக்கலாம். ஆனால் காசியினுடைய அமைப்பு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசியினுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நதி அப்படியே பாருங்கள், நதி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் அங்கே விசாலமாக இருக்கும், இங்கே குறுகி இருக்கிறது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மயானக்கரை பக்கத்தில் இந்த மயானக்கரை பார்க்கணும். இந்த மயானக்கரைகள் எல்லாம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். இங்கே தான் சிறை வைக்கிறது பூராமே இங்கே தான். தீ மூட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நதி எங்கே போகிறது அப்படின்னா சுரண்டை வழியாக போகக்கூடிய இடம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கோவிலை காட்டுங்க. சுவாமி ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆலயத்தை பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா மேலே பாருங்க, தென்காசி மாவட்டம் சாம்பர்வாடை தென்னகத்தின் காசி அகஸ்தீஸ்வரர் சாம்பவர் மூர்த்தி திருக்கோவில். அப்படியே வாங்க, சரி நம்ம பார்த்துடலாம். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय तन्नो हन्ति प्रचोदयात् देवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानां सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपते ब्रह्मणोऽधिपते ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो मे विघ्नाय उत्तराय नीलकण्ठाय हिमवे अमृतेशाय सर्वाय महादेवाय नमः।